அனைவருக்கும் வணக்கம். மானசீக குருவாகி ஆதித்ய குருஜிக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஒரு வித்தியாசமான ஜாதகம். அதாவது அத்திப்பூத்தார் போல இது இப்பொழுது இந்த தற்காலத்தில் இதுபோல் அதிகமாக நடப்பதில்லை. ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கும் பொழுது ஒருவருக்கு அந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு நடக்கும். அதாவது என்னவென்றால், ஒருவருக்கு இப்பொழுது தற்காலத்தில் திருமணம் நடப்பது என்பது மிகவும் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கிறது. 3 வருடம் 4 வருடம் 5 வருடம் ஒரு பெண் தேடியோ அல்லது பையனை தேடியோ பெண் வீட்டார் பையனுடைய வீட்டார்கள் அலைகிறார்கள். திருமண காலகட்டம் வருகிறதா என்பதை ஆராய்ச்சி செய்யாமல், ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்று அதனை அலசி பார்க்காமல் திருமணம் முடிக்க முற்படுகிறார்கள். அதனால் 3 வருடம் 4 வருடம் 5 வருடம் கூட சில பேர் பெண் திருமணத்திற்காக அலைகிறார்கள். இதுபோல சில பேருக்கு 40 வயது வரை கூட திருமணமாகாமல் காலம் கடத்தி வருகிறது. அவருடைய கிரகநிலை, ஜாதகத்தினுடைய கிரகநிலையை பொறுத்து. ஜோதிடத்தை பெரும்பாலானவர்கள் அதில் நம்பிக்கை இல்லாமல், ஜோதிடம் என்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம், அதை நம்ப வேண்டாம், நம்மளுடைய முயற்சி செய்தால் அதன் மூலம் நமது வெற்றியை அடைந்து விடலாம் என்று நிறைய பேர் நினைத்து, முக்காவாசி 100% பேர் இது போல நினைக்கிறார்கள். அது தவறான ஒரு விஷயமாகும். அந்த ஜோதிடத்தை உள்ளே நுழைந்து அதனை முழுவதுமாக கற்று தெரிந்த பிறகுதான் ஜோதிடத்தில் உண்மையா பொய்யா என்று நாம் அறிய முடியும். இதுபோல அதனுடைய கிரக நிலை என்ன இருக்கிறதோ அதுதான் நம்மளுடைய தலையெழுத்து, அதன் பிரகாரம் தான் நடக்கும். இப்பொழுது கல்யாணம் நடப்பதே நிறைய பேருக்கு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கிறது. இதுபோல இருக்கும் காலகட்டத்தில் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சில பேருக்கு 2 திருமண அமைப்புகள் நடக்கிறது. அதாவது 2 திருமண அமைப்பு எப்படி நடக்கும் என்றால், ஒருவர் திருமணம் செய்து அவருடைய மனைவி, அப்பொழுதெல்லாம் டைவர்ஸ் கிடையாது, அப்போ மனைவி ஏதாவது இறக்க நேரிடும், இதுபோல சூழ்நிலைகள் வரும்பொழுது அவர்கள் 2வது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. இப்பொழுது ஒரு திருமணம் நடப்பதற்கே கஷ்டமாக இருக்கிறது. அதனால் 2 திருமண அமைப்பு என்பது கிடையவே கிடையாது. இப்பொழுது என்ன சூழ்நிலையில் நடக்கிறது என்றால், பிடிக்கவில்லை என்றால் டைவர்ஸ் செய்துவிட்டு அடுத்தது 2வது திருமணத்தை நடத்துகிறார்கள். இது 2வது திருமண அமைப்பு இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறது. நிறைய அதிகமாகி கொண்டு விட்டது. கலாச்சாரத்தின் அடிப்படையில் பொருளாதாரம், பண பிரச்சனை, இது போல் பணத்தை வைத்து கொண்டோ இல்லை பொருளாதாரம் பிடிக்கவில்லை என்றால் உடனே திருமணத்தை முறித்து கொண்டு 2வது திருமணம் 3வது திருமணம் இது போல் அமைப்புலாம் வருகிறது. ஆனால் அப்பொழுது அந்த மாதிரி கிடையாது. எவ்வளோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அந்த முதல் கணவனோடே வாழக்கூடிய அமைப்பு ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. அதுபோல் இருக்கும் காலகட்டத்தில் ஒருவருக்கு அதாவது மனைவி இறந்தால் மட்டுமே 2வது திருமண அமைப்பு இருக்கும். அப்படி இல்லை என்றால் அந்த முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை அல்லது வேறு கருத்து வேறுபாடு ஏதோ அப்படி இருந்தால் அது டைவர்ஸ் ஆகாமல் 2வது திருமணத்தை நடத்துவார்கள். அப்பொழுது 2வது திருமணம் நடக்கும் பொழுது அந்த முதல் மனைவியும் உயிரோடு தான் இருப்பார், 2வது மனைவியோடும் உயிரோடு தான் இருப்பார். அந்த 2 மனைவிகளோடும் சேர்ந்து குடும்பம் நடத்தும் கிரக நிலையை ஏதாவது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அதுபோல் அமையும். இது ரொம்ப ரேர். அதிகமாக 1000-ல் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு இதுபோல் ரொம்ப ரேர். இதமான விஷயங்கள் அதிகமாக நடக்காது. அதனால் தான் இந்த ஜாதகத்தை 2 திருமணம் நடந்தும் அந்த 2 மனைவிகள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுடன் சேர்ந்து ஒரு சம்மதத்துடன் சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பம் நடத்தும் கிரக அமைப்பு ஏதாவது ஒரு சில பேருக்கு தான் அமையும். அதுபோல் இது ஒரு அதிசயமான ஜாதகம் என்பதால் இதனை மக்களுக்கு விளக்குகிறேன். அதாவது எப்படி அவருடைய கிரகநிலை இருக்கும் என்றால், சுக்கிரனுடைய வீடு கெடாமல் இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய ரிஷப வீடும் துலாம் வீடும் சனி செவ்வாய் ராகு கேது அமாவாசை சந்திரன் இதுபோல் பாவகிரகங்கள் அமையாமல் இருப்பது, பார்க்காமல் இருப்பது, இதுபோல் அந்த இடத்தில் இருக்காமல் இருப்பது, இதுபோல இருந்தால் பாவகிரகங்களுடைய தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் சுக்கிரனுடைய வீடு நல்ல நிலைமையில் இருக்கிறது என்ற அர்த்தம்.
அதேபோல் சுக்கிரனும் எந்த வகையிலும் கெடக்கூடாது. சனி கூடையோ செவ்வாய் கூடையோ ராகு கூடையோ அமாவாசை சந்திரன் கூடையோ அந்த சுக்கிரன் வந்து கெடாமல் இருக்க வேண்டும். இதுபோல நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது 7ஆம் பாவகமும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். 7ஆம் பாவக அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். இதுபோல வந்து திருமணத்திற்கு மனைவி, அதாவது பெண்களை புரிந்து கொள்வதற்கு சுக்கிரனுடைய வீடும் சுக்கிரனும் அதிக சுபத்தன்மையுடன் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். இதுபோல் இருந்தால் அவர்கள் பெண்களை புரிந்து கொள்வார்கள். 2 திருமணம் நடந்தாலும் 2 மனைவிகளும் சண்டை சச்சரவு இல்லாமல் அவர்களை சமாதான முறையில் குடும்பம் நடத்துவார்கள். இது வந்து இந்த மாதிரி கிரக நிலை இருக்கும் ஜாதகர் கொஞ்சம் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி கொண்டு செல்வார்கள். இதுபோல ஜாதகத்தில் இந்த கிரக நிலைகள் அது இருக்கிறது. அதனை பற்றி நம்ம வீடியோ பதிவில் பார்ப்போம். இதுபோல் அந்த குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் காலகட்டத்தில், அதாவது முதல் மனைவிக்கு குழந்தைகள் இல்லாமல் இருப்பதால் தான் 2வது திருமணத்தை ஒரு சில பேருக்கு நடந்து அந்த இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய 2 மனைவிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகுகிறது. இது வந்து வேணுமென்றே யாரும் செய்யவில்லை. காலத்தின் கட்டாயம், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை. அதாவது ஒரு மனிதனுக்கு வாரிசு என்பது மிகவும் முக்கியமாகும். அதாவது நம்மளுடைய ஜெராக்ஸை நமக்கு பிறகு இந்த பூமியில் ஆள வேண்டும் என்பதற்காக குழந்தை பேரு மிகவும் மிகவும் முக்கியமாகும். மனிதன் பிறந்ததே குழந்தை பேருக்காக தான். அந்த குழந்தை இல்லை என்றால் அந்த தம்பதிகளுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். அதனால்தான் அந்த குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக முதல் மனைவி இருக்கும் பொழுதும் அந்த மனைவிக்கு குழந்தை பிறப்பு அமைப்பு இல்லை என்றால் 2வது மனைவியை திருமணம் செய்து அந்த குழந்தை பெற்றுக்கொண்டு குடும்பம் நடத்துகிறார்கள். இதுதான், அதாவது சுக்கிரன் 7ஆம் பாவகம் 7ஆம் பாவக அதிபதி, இவர்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அதாவது அதனுடைய படிநிலைகள் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பாவகத்திற்கும் 100% உள்ளது, அதாவது 100%. அதாவது அதேபோல் கிரகத்திற்கும் 100% உள்ளது. அந்த கிரகங்கள் குறைந்த அளவு ஒரு 40% அளவிற்காவது சேதப்படாமல் இருந்தால்தான் இந்த ஒரு விஷயம் கிடைக்கும். அதாவது குழந்தை கிடைக்க வேண்டும் என்றால் குரு வந்து குறைந்த அளவு ஒரு 40% அளவிற்கு குறையாமல் கெடாமல் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். குருவினுடைய வீடு அதுபோல் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். சுக்கிரன் கெடாமல் இருந்தாலும், சுக்கிரனுடைய வீடு கெடாமல் இருந்தால் இந்த மாதிரி மனைவி அமைப்பு நல்ல நிலைமையில் இருக்கும். இதுபோல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவம் இருக்கிறது, ஆதிபத்தியம் இருக்கிறது. அவர்கள் கெடாமல் இருக்க வேண்டும். குறைந்தது 40% அளவிற்காவது பாதிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்கு அந்த தேவையான விஷயங்கள் கிடைக்கும். இந்த வீடியோவில் இந்த கிரக நிலை எப்படி இருக்கிறது என்பதை வீடியோ பதிவில் பார்ப்போம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் 11/4/1971 பிறந்தார். 4 மணி 6 நிமிஷம் மாலையில் பிறந்தால். கடலூரில் பிறந்தவர். இவர் சித்திரை நட்சத்திரம். இந்த ஜாதகத்தில் கிரக நிலையெல்லாம் போட்டிருக்கிறேன். வயது 54, வயது முடிஞ்சு 4 மாதம் 14 நாட்கள் ஆகிறது. அதாவது சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்திற்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்தில் சுக்கிரன், சுபகிரகங்கள், அதாவது 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. இவர் தனக்கு இந்த வீட்டிற்கு 3ஆம் வீட்டிற்கு கோணத்திலும் 10ஆம் வீட்டிற்கு கேந்திரத்திலும் சுக்கிரன் நல்ல நிலைமையில் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார். அதனால் எந்தவித பாவத்துவ அமைப்பும் இவருக்கு கிடைக்கவில்லை. 7ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி நீசமாக இருந்தால் சுபத்துவம் அடைய வேண்டும் என்பது ஒரு விதி. தனித்த புதன் வந்து தனித்த புதனால் சுபத்தன்மை அடைந்திருக்கிறார். சந்திரனுடைய அதியோகம் கிடைக்கிறது. சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் உள்ள சந்திரன் அந்த சனியை பார்க்கிறார். இதுபோல 7ஆம் பாவகம் நல்ல நிலைமையில் இருக்கிறது. 7ஆம் பாவகாதிபதி அதிக சுபத்தன்மையில் இருக்கிறது. சுக்கிரனுடைய வீடு சேதப்படவில்லை. சந்திரன், அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் உள்ள சந்திரன் இருக்கிறார். சுக்கிரனுடைய வீடை குரு பார்க்கிறார். இதுபோல சுக்கிரனுடைய வீடு சுக்கிரன் இதுபோல சேதப்படாமல் சனி செவ்வாய் ராகு கேது இவர்களால் பார்க்கப்படாமல் இருக்கும் பொழுது அவர் பெண்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருப்பார். இதேபோல்தான் ஜாதகத்தினுடைய கிரக நிலை இருக்கும் பொழுது அவர்கள் 2 மனைவிகள் இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து நல்ல முறையில் குடும்பம் நடத்துவார். இதுவே வந்து ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. 40%, 50%, 60%. இது போல வந்து இதனுடைய ஒவ்வொரு பாவகத்தினுடைய படிநிலைகள் இருக்கிறது. இப்ப இந்த பாவகம் குடும்ப பாவகம் என்றால் இது 100%, 100%.
100% என்பது 10%, 20%, 30%, 40%, 50%, 60%, 70%, 80%, 90%, 100%. இது போல வந்து அந்த 100% இதில் எந்த அளவிற்கு ஒளித்தன்மை கலந்திருக்கிறது, பாவத்தன்மை கலந்திருக்கிறது. அதாவது சுப ஒளி, பாவ ஒளி, சுப ஒளி, பாவ ஒளி. சுப ஒளி என்பது குருவால் ஏற்படக்கூடிய ஒளி சுப ஒளி. சுக்கிரனால் ஏற்படக்கூடிய ஒளி சுப ஒளி. அதாவது சுப ஒளி. பௌர்ணமி சந்திரனால் ஏற்படக்கூடிய ஒளி சுப ஒளி. தனித்த புதன், தனிப்புதன், இவர்கள் நால்வரும் சுப ஒளியை தருவார்கள். இவர்களுடைய ஒளி இந்த இடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இதேபோல் பாவ ஒளி, சனி பாவ ஒளி, செவ்வாய் கால் சுபர் முக்கால் பாவர், அமாவாசை சந்திரனுக்கு பார்வை இல்லை. அமாவாசை சந்திரன் இந்த இடத்தில் இருப்பது பாவ ஒளி. அமாவாசை சந்திரன், ராகு கேது இவர்களுக்கு பார்வை இல்லை. இவர்கள்லாம் அந்த இடத்தில் இருந்தால் அந்த இடத்தை சேதப்படுத்துவார்கள். சனி செவ்வாய் இருந்தாலும் சேதப்படுத்துவார்கள். வேறு இடத்தில் இருந்து பார்த்தாலும் அவர்கள் பார்வை உண்டு. இதனால் பாவ ஒளி இந்த இடத்தில் இப்போ குருவினுடைய ஒளியும் சனி செவ்வாயோட பாவகிரகங்களுடைய ஒளியும் கலந்து இந்த இடத்தில் எந்த தன்மையில் இருக்கிறது என்பதை பற்றி அளவிட வேண்டும். இதுபோல் அளவிடும் போது அந்த பாவகாதிபதி, அதனுடைய காரகன் இவைகள் பாதிக்கப்படும். அல்லது நல்ல நிலைமைகள் குறைந்த அளவு நல்ல நிலைமையில் இருக்கும். அதுபோல் வந்து அந்த சுப ஒளி பாவ ஒளியை கணக்கெடுத்து அவர்களுக்கு திருமணம் எந்த கண்டிஷனில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதே போல் அனைத்து விதமான விஷயங்களும், குழந்தையை தெரிந்து கொள்ளலாம், ஒருவருடைய ஆயுளை தெரிந்து கொள்ளலாம், திருமணம் எப்பொழுது நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம், படிப்பு என்ன படிப்பார் என்று தெரிந்து கொள்ளலாம், அப்பா இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறார், அம்மா எந்த நிலைமையில் இருக்கிறார், சகோதரன் எந்த நிலைமையில் இருக்கிறார். இதுபோல வந்து அனைத்து விதமான மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் இந்த 12 கட்டங்களிலும் 9 கிரகங்களிலும் காரகத்துவம் ஆதிபத்தியம் என்ற முறையில் அனைத்தையும் இது உள்ளே முன்னோர்கள் சொல்லி வைத்து அடக்கி வைத்து போயிருக்கிறார்கள். இதனை நாம் கற்று தெரிந்து கொண்டால் நம்ம சுலபமான முறையில் அனைத்து விஷயங்களையும் சொல்லலாம். இப்போ இதுபோல் வந்து இந்த இடத்தில் சனி சேதப்படுகிறது என்றால் சனி டிகிரி கணக்கில் வித்தியாசப்பட வேண்டும். அப்போ சுப ஒளியும் பாவ ஒளியும் இந்த இடத்தில் கலைக்கிறது. அப்போ இதற்கு தகுந்தாற் போல் அவருடைய மன வாழ்க்கை குறைபாடாக இருக்கும். ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருப்பார்கள், இருந்தாலும் அவருடைய திருமண வாழ்க்கையில் ஒரு ஓரளவுக்கு திருப்திகரமற்ற நிலைமையில் இருப்பார்கள். இதற்கு படிநிலை, இதனுடைய பாவகத்தினுடைய படிநிலையை பொறுத்து எத்தனை சதவீதம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனை சதவீதம் சுபத்தன்மையாக இருக்கிறது. குறைந்த அளவு 40% அளவிற்கு நல்ல நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. இதுபோல வந்து ஜாதகத்தினுடைய கிரக நிலை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் வந்து இதுபோல இருக்கும் ஜாதகர்கள் 2 மனைவிகளுடன் குடும்பம் நடத்தும் கிரக நிலை இது வந்து ரொம்ப அதிசயமாக தான் நடக்கும். எல்லாருக்கும் இது போல நடக்காது. அதனால்தான் இந்த ஜாதகத்தை ஒரு விளக்கமாக இந்த வீடியோ பதிவில் நான் பதிவிடுகிறேன். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாம் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.